சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ தமிழ். திரும்ப என்னை விட்டு போயிட மாட்டல. குழந்தைங்க உங்க மேல பாசமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சார். உங்க குழந்தைங்க உங்ககிட்ட அட்டாச் ஆனதும் இந்த வீட்டை விட்டு நானே போயிருவேன் சார். சொல்லு தமிழ், என்னை விட்டு போயிட மாட்டல. அது வந்து போக மாட்டேன் அஞ்சலி. தேங்க்ஸ் தமிழ். ஏய் சுடர், கதவு தர. என்ன மேடம் இப்படி கதவு தட்டுறீங்க? மேடம் மேடம் என்ன பண்றீங்க? மேடம் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் மேடம், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். மேடம் என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க மேடம். நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, துணி திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுறீங்க. ஐயோ, என்னன்னு சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க. மேடம் என்னம்மா, என்னாச்சு? அம்மா என்ன பண்றாங்கன்னு கேளுங்கம்மா. துணி திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுறாங்க. மனோ, என்னம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டி, நான் ஒரு செயின் வச்சிருந்தேன்ல, அது மிஸ்ஸிங் ஆண்டி. உங்க செயின் காணோம்னா எதுக்கு என்னோட ரூம்குள்ள வந்து தேடுறீங்க? இந்த மாதிரி திருட்டு வேலை, ஏமாத்துற வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவ. அதுவும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிற வெளியாள் நீ மட்டும்தான். மனு, ஒரு நிமிஷம் இருமா. என்ன ஆண்டி? தேவையில்லாம யார் மேலேயும் பழி போடாத. ஆண்டி, இவளை தவிர வேற யாரும் செயின் எடுத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்மள ஏமாத்தினவ தானே இவ. இவ எல்லாத்தையும் திருடிட்டு போகதான் திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கா. மனோ, போதும், நிறுத்து. ஏதோ அந்த பொண்ணோட சூழ்நிலை, பேரை மாத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்காக அடுக்கடுக்கா பழி சுமத்துறது நல்லதில்ல மனோ, வேண்டாமா? ஆண்டி, இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்கா? ஆனா இன்னைக்கு என்னோட நகை மிஸ் ஆயிருக்கு. இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. எழில போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டா. அஞ்சலிய பெட்ல படுக்க வச்சிட்டா. இப்போ செயினை திருடி இருக்கா. ஏதோ பெரிய விஷயம் நடக்க வேண்டியது இந்த பொண்ணால சின்னதா நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படுமா? இந்த பொண்ணு வராம போலீஸ் சொன்ன மாதிரி உண்மையான தமிழ் இந்த வீட்டுக்கு வந்திருந்தா இந்நேரம் நம்ம குழந்தைங்கள தெரு தெருவா ஊர் ஊரா தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த பொண்ணால அது நடக்கலையேன்னு நீ சந்தோஷம்தான் படணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அங்க நாம இருக்கோமோ இல்லையோ, ஆளா இருந்து அவங்களை நல்லா பாத்துக்கிட்டது தமிழ் தான்.
அவ பண்ண ஒரே தப்பு பேரை மாத்தி சொன்னதுதான். அதுக்காக அவ ஏதோ கிரிமினல் மாதிரி நீயா முடிவு பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத மனோ. நீயும் ஒரு பொண்ணு தானம்மா. உன்னால இன்னொரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல ஆண்டி, அப்ப செயின் எங்க போயிருக்கோம்? நீங்க நினைக்கிற மாதிரி அவ நல்ல பொண்ணெல்லாம் இல்ல. நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இத பாரு மனோ, அந்த பொண்ணை விட நீ வயசுல பெரிய பொண்ணுதான். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ மனோ. ஒருத்தர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கன்னு நினைச்சு சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாதுமா. பாவம், அந்த பொண்ணு நீ எவ்வளவுதான் திட்டினாலும் ஏதாச்சும் சொன்னாலும் எவ்வளவுதான் அதை தாங்கிக்கிட்டு இருப்பா? இப்ப இருக்கிற மாதிரியே எல்லா நேரமும் அமைதியா இருப்பான்னு சொல்லவே முடியாது. ஏதாச்சும் ஒரு நேரத்துல உன்னை திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது உனக்கு தான் அவமானம். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி பார்த்து நடந்துக்கோமனு. அதுதான் உனக்கும் மரியாதையை தேடி கொடுக்கும். ஆண்டி, அப்ப அவ திருடி இருக்க மாட்டான்னு சொல்றீங்களா? அவ அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைன்னு சொல்றேம்மா. போதுமா? இதை என்னால ஏத்துக்கவே முடியாது ஆண்டி. நான் இது வீட்ல இருக்கும்போது அந்த செயினை பார்த்தேன். இப்ப இல்ல, வீட்ல இருக்கும்போது தான் மிஸ் ஆயிருக்கு. அப்போ வீட்டுல தான் இருக்கும். நீ மறந்து எங்கேயாவது கழட்டி வச்சிருப்ப பாரு. ஐயோ, நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் ஆண்டி, எங்கேயுமே இல்ல. ஒரு நிமிஷம் இருமா. ஆன்ட்டி, இந்த செயின் சோஃபால இருந்துச்சு, யாருதுன்னு பாருங்க. கவி குடு. இந்தாங்க பாட்டி. நீ போ. என்னம்மா இப்ப நம்புறியா அந்த பொண்ணு எதுவும் பண்ணலன்னு? இதுக்குதான் ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணுமா. இருக்கிறதுலயே கூர்மையான ஆயுதம் நாம பேசுற வார்த்தை தான். அதை கொஞ்சம் பார்த்து பேசணும். இனிமேலாவது கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோ. இவ்வளவு தூரம் தமிழை காயப்படுத்தினதுக்கு அவகிட்ட சாரி கேள். ஆண்டி, நானா? நீ தானம்மா அந்த பொண்ணு ரூமுக்கு வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டு கழிச்சு திருடின்னு வேற சொல்லியிருக்க. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். நீ சாரி கேளு. ஆண்டி, கேளுமா. சாரி. இந்தாம்மா. உன்னை யார் என்ன சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட. அவ ஏதாச்சும் உன்னை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா அதுக்காக நானும் உங்ககிட்ட ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி இரு. இதெல்லாம் எடுத்து வைக்க செல்வியை அனுப்புறேன். பரவாயில்லம்மா, நானே எடுத்து இரு, வச்சுக்கிறேன். இரு. நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். நீ இரு. தம்பி தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும், பரவாயில்ல சார். நல்லா இருக்கணும். ஏம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சாம்மா? இல்லப்பா, 5 நிமிஷம் தான் ஆ ஆகுது. சரிம்மா. என்னம்மா முகம் வாட்டமா இருக்கு?
ஒன்றும் இல்லைப்பா. எதுக்குமா பொய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசுல என்ன இருக்குன்னு இந்த அப்பாவால புரிஞ்சுக்க முடியுமா? அப்பாவை பக்கத்துல வச்சு பார்த்துக்க முடியாம வெளியில தங்க வச்சு பார்த்துக்கிறோமேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நீ கவலைப்படாதம்மா. எல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் சரியாயிடும். நீ இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா எல்லாம் மாறிடுமா. எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுதுப்பா. அம்மா, வேலு திரும்ப வந்து தொந்தரவு பண்றானா? இல்லப்பா. அப்ப வேற என்னம்மா பிரச்சனை? நீ தங்கி இருக்கிற வீட்ல ஏதாவது இவ எல்லாத்தையும் திருடிட்டு போகதான் திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கான். ஆன்ட்டி, இந்த செயின் சோஃபால இருந்துச்சு, யாருதுன்னு பாருங்க. நான் என்னைக்காச்சும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கேனா? இல்ல நீங்க தான் என்ன அப்படி வளர்த்திருக்கீங்களா? அந்த வீட்ல நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னு நம்பிதானம்மா நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இத பாருமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேண்டாம். அப்பா நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. நீ வந்துருமா. இல்லப்பா, அவங்க என்ன திருடின்னு சொன்னதும் நான் அங்க இருந்து வந்துட்டா அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். நான் அங்கே இருக்கேன். யாருக்கோ நீ நல்லவன்னு நிரூபிக்க எதுக்குமா நீ அங்க இருந்து கஷ்டப்படணும் சொல்லுமா? ஒரு தடவை உங்ககிட்ட ஒருத்தங்க பிரச்சனை பண்ணா கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதுக்காக அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும்? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வயசுலயும் என்னால வேலைக்கு போக முடியுமா? நான் உன்னை பாத்துக்கிறேன் சுடரு. நீ முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருமா. உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்கு? நான் பெத்த பொண்ண இன்னொருத்தங்க திட்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? இல்லப்பா, நான் பாஸ்போர்ட்டுக்கும் விசாவுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அது நம்ம கைக்கு வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃபாரின் போயிடலாம். அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன்ப்பா. அது வரைக்கும் நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றியம்மா? ஏன் வேண்டாம்மா. அந்த வீட்ல எதுக்காக இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கஷ்டம்? இத நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தா கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்னம்மா?
உங்க அக்கா கூட சென்னையில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அந்த அம்மாவை பார்த்தம்மா. எந்த அம்மாப்பா? உங்க அக்காவை பாட்டி ஒரு ஆசிரமத்துல வேலை பார்த்தவங்க கிட்ட கொடுத்தாங்கல்ல, அவங்கதாம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவங்கள இங்க பாத்தீங்களா? ஆமாம்மா, நான் பார்த்தேன். தேடி போனம்மா, ஆனா எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலம்மா. அவங்கள பார்த்து பேசியிருந்தா நான் இத்தனை வருஷம் தேடினதுக்கான பலன் கிடைச்சிருக்கும்மா. ஆரம்பத்திலேயே நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். உங்க அக்காவை தொலைச்சிட்டு நான் தேடாத இடமே இல்லம்மா. ஆனா இப்ப வரைக்கும் அவளை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கலம்மா. இன்னைக்கு நான் அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. கண்டிப்பா உங்க அக்காவை நான் கண்டுபிடிச்சிருவோம்மா. உங்க மனசுல ரொம்ப வருஷமா இருக்கிற காயத்துக்கு ஒரு மருந்து கிடைக்க போகுது. அக்கா கிடைக்க போறாங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாம்மா, எனக்கு அது மட்டும்தான் உறுத்தலா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ பெரிய பாவம் பண்ண மாதிரி தோணுச்சுமா. நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு அவ. அவளை என்னால முழுசா பார்த்துக்க முடியாம போயிடுச்சு. அவ எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலம்மா. அவளை பார்த்துட்டா போதும், என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும்மா. மனசு நிம்மதியா இருக்கும். அப்பா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவ்வளவு வருஷம் நீங்க தேடியும் கிடைக்காம இருந்த அம்மா இப்ப அவங்களா உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்காங்க. கண்டிப்பா கடவுள் அக்காவையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வருவாருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் அந்த நம்பிக்கையில தாம்மா இருக்கேன். இனிமே அந்த கடவுள் கையில தாம்மா இருக்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? போலாமா? எடுத்துக்கிட்டோம். எல்லாம் எடுத்துட்டோம். ஓகே. போலாமா? எல்லாம் ரெடியா? இன்னைக்கு நான் உங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ண போறேன். தமிழ், நம்ம மட்டும் போலாம். ஆமா தமிழ். சார், ம்? வேண்டாம் சார். டிராப் பண்றதுக்கு தான் ராமையா இருக்கார்ல, நான் கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். நோ என்னோட குழந்தைங்களை டிராப் பண்ண எனக்கு தெரியாதா? அதுக்காக தான் 30 மினிட்ஸ் early-ஆ வந்திருக்கேன். நானே டிராப் பண்ணிடுறேன். ம், போலாம். சரிங்க சார். அப்போ நானும் கூட வரேன். நீ எதுக்கு? தேவையில்ல, நானே அவங்கள பாத்துக்கிறேன். சார், ம்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வரேன். நாளையில இருந்து நீங்களே டிராப் பண்ணிருங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு மட்டும்தான். ம். சரி வாங்க போலாம். பா. குழந்தைங்க கிட்ட ஜெல் ஆகணும்னா முதல்ல அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும். சரி, எல்லாரும் ஹோம்ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாடி. கவின், காவ்யா, நீங்க ரெண்டு பேரும்? எனக்கும் காவியாக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்கல டாடி. Why? கிளாஸ் டீச்சர் நேத்து லீவு, அதனால எந்த ஹோம்ஒர்க்கும் இல்லை டாடி. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் டீச்சர் லீவ் போட்டாலும் வீட்டுக்கு வந்ததும் டீச்சருக்கு கால் பண்ணி ஹோம்ஒர்க்லாம் கேட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவோம். நீங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது போன் இருந்துச்சா டாடி? ஏய், என்ன இப்படி பேசுற? லேண்ட்லைன் தான் இருந்தது.
ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப முக்கியமான பீரியட் கவின். எவ்ரி டே வந்து கோல்டன் டே மாதிரி தான். மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கத்துக்கணும். சரி, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டவுட்னா டாடி கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். அதுக்கு தான் தமிழ் நம்ம மட்டும் போகலான்னு சொன்னேன். ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. ரொம்ப போரா இருக்கு தமிழ். ஒன்னும் பெருசா இருக்காது, அதுவும் அப்படியே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் டாடி நிறுத்திருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் gift வாங்க போறேன். கிஃப்டா? எதுக்கு? எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே?